வெல்கம் டு அன்னமார் ஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th தமிழ் 2ஆம் பருவம் கேள்வி மற்றும் கேள்விக்கான பதில். இந்த பிடிஎஃப் ஒரு வீடியோவில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்கில் இருந்து லைன் பை லைனாக எடுத்தது. கேள்வி 1. கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி காமராஜர். கேள்வி 2. காமராஜரின் சிறப்பு பெயர் இல்லாத ஒன்று எது? ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கேள்வி 3. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி காமராஜர். கேள்வி 4. காமராஜருக்கு எப்போது நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கியது? ஆப்ஷன் பி 1976. கேள்வி 5. யாருடைய பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் பி காமராஜர். கேள்வி 6. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன? ஆப்ஷன் பி உள்ளூரில் பள்ளிக்கூடம் இல்லை. கேள்வி 7. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் எது? ஆப்ஷன் ஏ பசி கூட்டல் இன்றி. கேள்வி 8. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் பி படிப்பு கூட்டல் அறிவு. கேள்வி 9. காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆப்ஷன் பி காடாறு. கேள்வி 10. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்குள்ளது? ஆப்ஷன் ஏ சென்னை. கேள்வி 11. ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது? ஆப்ஷன் பி சீனா. கேள்வி 12. இந்தியாவின் நூலகவியலின் தந்தை யார்? ஆப்ஷன் சி ரா அரங்கநாதன். கேள்வி 13. பார்வை திறன் குறைபாடு உடையோர் தொட்டு பார்த்து படிக்கும் புத்தகத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ. கேள்வி 14. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கு விருது என்ன? ஆப்ஷன் சி சா ரா அரங்கநாதன் விருது. கேள்வி 15. ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்குள்ளது? ஆப்ஷன் பி தமிழ்நாடு. கேள்வி 16. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளது? ஆப்ஷன் சி 8. கேள்வி 17. ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி இன எழுத்துக்கள். கேள்வி 18. சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து அதன் இனமாக என்ன எழுத்து வரும்? ஆப்ஷன் ஏ வல்லினம். கேள்வி 19. மெய் எழுத்துக்களைப் போலவே வேறு எந்த எழுத்திற்கு இன எழுத்துக்கள் உண்டு? ஆப்ஷன் டி. கேள்வி 20. எந்த எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்து உண்டு? ஆப்ஷன் டி உயிரெழுத்து.